ஐயா, தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையா ஆயிடக்கூடாதுல்ல. அவன் வந்து ஏதாச்சும் பாதிப்பாயிருச்சுன்னா என்னங்க ஐயா பண்றது? அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் செஞ்சு என் குடும்பத்தை காவந்து பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. இங்க பாரு, அது உன் குடும்பம் மட்டும் இல்லம்மா, என் குடும்பம் தான். உன் கவலைலாம் எனக்கு புரியாம இல்லம்மா. ஆனா சுதாகர் நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியுது. அவெல்லாம் பல்ல புடுங்கின பாம்பு மாதிரிம்மா. அவனால ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா அதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. போய் வேலையை பாரு. சொல்லுங்க அண்ணியார், இந்த கொழுந்தனார் எப்படா ஜெயிலேருந்து வெளியில வருவான்னு காத்துக்கிட்டே இருந்து ஃபோன் பண்றது மாதிரியே இருக்கு. என்ன சுதாகர், ஜெயில் வாழ்க்கையெல்லாம் நல்லபடியா போச்சா? எல்லாம் உங்க புண்ணியத்துல அமோகமா முடிஞ்சிருச்சு அண்ணியார. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயோ, என்ன சுதாகர் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. ஆக்சுவலா சொல்ல போனா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என் பையன் பொங்கல் விழாக்காக ஊருக்கு வரான், அவன் திரும்ப வரும்போது தனியா தான் வரணும்னு சின்ன உதவி உங்ககிட்ட கேட்டேன். ஆனா நீங்க அதுக்காக ஒரு உயிரியல்ல போக வச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய காரியம்! அதுக்காக ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. அப்ப அதுக்கு நான்ல சாரி கேட்கணும். அட என்ன அண்ணியார சாரி கிரின்ட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நமக்கு ஜெயிலு, அடித்தடி, போலீஸ் இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லையா? இங்க பாருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, மொத்தத்துல நல்லா ரெஸ்ட் எடுங்க, சரியா? இதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலை இருக்கு உங்களுக்கு. என்னது ரெஸ்டா? நான் பார்க்க வேண்டிய வேலையை இன்னமே தான் இருக்கேன் அண்ணியார.